தென் இன்னைக்கு வீடியோக்குள்ள இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கும் ரீகான்சிலேஷன் பாசிபிள் ஆகும் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டேஜ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் பொண்ணு நல்லா பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி நீங்கள் வந்து ஒரு பயங்கர ஒரு லோ வைப்ரேஷனில் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். 24/7 வெயிட்டிங் எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு உங்களுக்கு இப்போ சந்தோஷங்கிறது அது பணமோ காரோ அது அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. உங்களுக்கு சந்தோஷங்கிறது இந்த ஒரு பர்சனோட ஸ்நேகமாகும். ஓகே, இந்த ஒரு பர்சனோட லவ் தான் உங்களுக்கு ஹாப்பினஸ்ன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஆக்சுவலி கரண்ட்லி உங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு நோக்கான சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைங்க ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைங்க இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கலாம், இல்லைங்க அவங்களோட கேரக்டர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு சந்தோஷம், எனக்கு லைஃப்பில் சந்தோஷங்கிறது இந்த ஒரு பர்சனோட அந்த ஸ்நேகம் தான். இவங்க லைஃப்பில் வரணும், நான் அந்த ஒரு பர்சனோட ஹாப்பியாக இருக்கணும், செலிப்ரேட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களோட ஒரு வைப்ரேஷன். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு லோ வைப்ரேஷன் நம்ம சொல்லலாம். 24/7 எமோஷ்னலி கனெக்டட் ஆகும். ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, தென் இவரோட வைப்ரேஷன் என்ன அப்படி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கொஞ்சம் ஹை வைப்ரேஷன் நம்ம சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பர்சன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா கோயிங் வித் இப்போ சுச்சுவேஷன் ஆகும். சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகலாம். ரொம்ப அது சீரியஸாக எடுக்காத ஒரு எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரு பயங்கர ஃபேஷனேட் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, அவங்களோட ஹாப்பினஸ், அவங்களோட சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர். ஸோ வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கெரியர், அவங்களோட ஹாப்பினஸ், அவங்களோட சந்தோஷம் அதுதான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராகும். பயங்கர ஃபேஷனேட். தென் யாரு கூட அட்டாச்ட் ஆக மாட்டாங்க. அப்படி இவருக்கு யாரு கூட எமோஷ்னல் அட்டாச்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா உடனே அந்த இடத்தை விட்டு ஓடி ஆகும். அந்த மாதிரி ஒரு கேரக்டராகும். அவங்களுக்கு சில பர்சன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, லைஃப்பில் எப்பவுமே நமக்கு அபுண்டன்ஸ் வந்துகிட்டே இருக்கணும், பணம் வந்துகிட்டே இருக்கணும், ஒரு லைஃப்பில் ஒரு சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கணும், ஒரு சக்ஸஸ் நான் பார்த்துட்டே இருக்கணும், ஒரு சில பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரிப்பட்ட ஒரு பர்சனாக எல்லா விதத்துலையும் எனக்கு சந்தோஷம் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும், ஹாப்பினஸ் வந்துகிட்டே இருக்கணும், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லைங்க கெரியர் வைஸாக இருக்கட்டும், சக்ஸஸ் மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டராகும். ரொம்ப ஃபேஷனேட் உள்ள ஒரு பர்சன் ஆகும். எதுக்கும் சீரியஸாக எடுக்காத ஒரு கேரக்டர். சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, ஆக்சுவலி இவரோட கேரக்டர் என்னென்னா, இவர் யாரும் வந்து ஒரு இண்டிபெண்டான ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, இவரை யாரும் கொஷின்ஸ் கேட்கக்கூடாது, யாருக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இவங்க கிடையாது. ஆக்சுவலி இவங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம், நம்மளோட செல்ஃப் இண்டிபெண்ட், நம்ம யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. என்ன கொஷின் கேட்குறதுக்கோ இல்லைங்க என்ன நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் டாமினேட் பண்ணுறதுக்கோ யாருக்கும் அந்த ரைட்ஸ் கிடையாது. மேபி இவர் அப்படி யாராவது கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா அவர் உடனே அந்த இடத்த விட்டு போயாங்க. ஏன்னா என்ன கண்ட்ரோல் பண்ணதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு சில விஷயங்கள் நடந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன் கிடையாது, ஆப்ஷன்ஸ் உண்டு. தென் மேபி 2 பேருக்கு ஸ்நேகம் உண்டு, 2 ஆஃப் கப்ஸ் ஆகும், எமோஷ்னலி கனெக்டட் ஆகும். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி 2 பேருமே எமோஷ்னலி கனெக்டட். பட் இவர் ஆக்சுவலி அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறார். அதுதான் வந்து அஸ்பெக்டன்ஸ் ஒரு மோடுக்கு இல்லை. ஆக்சுவலி நான் அவனை ஸ்நேகிக்கிறேன், என்னோட சோல் லெவலில் நான் எனக்கு கனெக்ட் ஆகிட்டு உண்டு, எனக்கும் அந்த ஸ்நேகம் இருக்குது, அதெல்லாம் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை, தென் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் இல்லை நம்ம சொல்லலாம். பட் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா 2 ஆஃப் கப்ஸ் ஆகும். சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர், சேம் எமோஷ்னலி 2 பேருமே கனெக்டட் தான். பட் இல்லை ஒரு ஆள் அக்செப்ட் பண்ணலாம், நீங்கள் மேபி அக்செப்ட் பண்ணலாம், எஸ் எனக்கு இந்த ஒரு பர்சனுக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு பவுண்டிங் இருக்குது, எங்கேயோ நான் கனெக்ட் ஆகிட்டு உண்டு, நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம். பட் இவரை பொறுத்த மட்டும் இவர் அக்செப்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையாது. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இவங்க கொஞ்சம் இவங்களுக்கு அந்த கெரியர், பணம், சக்ஸஸ்,
ஆப்ஷன்ஸ் இதுதான் இம்பார்ட்டன்ட் நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராகும். ஸோ அதனால் ஒருத்தவங்கக்கிட்ட போய் நான் ஸ்டக் ஆகி நிற்கிறேன், ஒருத்தவங்கக்கிட்ட போய் நான் கனெக்ட் ஆகி நிற்கிறேன், ஒருத்தவங்கக்கிட்டே நான் வந்து மாட்டிக்கிட்டேன், அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர். ஓகே. ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துட்டு காரணம் என்னென்னா இந்த போஸ்டிங் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே. ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லா ஆப்ஷனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு கேரக்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒருத்தவங்க கூட அட்டாச்ட் ஆகுறோம், எமோஷ்னலி நம்ம ரொம்ப அட்டாச்ட் ஆகுறோம் அப்படின்னா அந்த ஒரு போஸ்ட்டை தள்ளி நம்ம வந்து வேறு யாரையும் நினச்சி பார்க்க மாட்டோம். பட் இவரை பொறுத்த மட்டும் இவர் யாரு கூட எமோஷ்னலி அட்டாச்ட் ஆகிறது கிடையாது. ஓகே. அப்படியே எமோஷ்னல் அட்டாச் ஆகிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆச்சுது அப்படின்னா உடனே அந்த இடத்த விட்டு ஓடியாக நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ஓகே. அப்போ எமோஷ்னல் அட்டாச் யாரு கூட ஆகாத ஒரு போர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட் எனக்கு தெரியும், நீங்கள் வந்து இந்த ஒரு போஸ்டனை ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுறீங்க, 24/7 வெயிட் பண்ணுறீங்க, இவருக்கு தெரியும். பட் இவரை பொறுத்த மட்டும் நீ என்ன வெயிட் பண்ணுற, நீ எனக்காக காத்திருக்கான, ஐ டோன்ட் கேர். நான் அதுக்காக என்ன பண்ண முடியும்? எனக்கு என் ஹாப்பினஸ் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்ன சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட். இவர் தெரிஞ்சு இவர் பல ஆப்ஷன் மேபி உங்கள் கணக்கு முன்னாடி எனக்கு அவங்கள பிடிக்கும், இவங்களை பிடிக்கும், நான் அவங்க கூட கான்டாக்டில் இருக்கிறேன், சில விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம் இல்லைங்க. அது இல்லைங்க, இவங்க வேறு ஏதாவது ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு மேட்ரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ இவர்கிட்ட நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கலாம், நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ தான் உலகன்ட்டு இருக்கேன், நீ என்னை விட்டுட்டு அவங்க கூட போனேன், இல்லைங்க ஏன் அவங்கள சூஸ் பண்ணேன், இல்லைங்க ஏன் அவங்க கூட பேசுகிறேன், ஏன் அவங்க கூட பழகிறேன், பல கொஸ்டின்ஸ் நீங்கள் வச்சுருக்கலாம். ஓகே. அப்போ தான் அந்த ஒரு போசர் என்ன கொஸ்டின் கேட்குறதுக்கு யாருக்கும் ஒரு பவுண்ட்ரி இந்த இடத்துல உடனே செட் பண்ணியாச்சு. ஓகே. நானுங்கிறது அது இப்படி தான் இருப்பேன், நான் இந்த உலகத்தில் ஒரு பிறவி எடுத்து வந்திருக்கேன், என் லைஃப்புங்கிறது அது நான் தான் டிசைட் பண்ணணும், நான் எப்படி இருக்கணும், நான் எந்த மாதிரி லைஃப்பில் போகணுங்கிறது அதை நான் தான் முடிவு பண்ணிக்கணும். என்ன கொஷின் கேட்குறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அப்படி என்ன யாராவது கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லைங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வைப்பாங்க. ஓகே. இவர்கிட்ட சில கொஷின்ஸ் நீங்கள் வச்சுட்டு உங்கள் கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இவங்களுக்கு இல்லைன்னு இவங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு மேபி உங்களை பிடிச்சி எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைங்க ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், இல்லைங்க ஒரு நோ காலர் சுச்சுவேஷனில் கொண்டு தள்ளி விட்டுருக்கலாம் உங்களை. ஏன்னா இவரை கொஸ்டின் கேட்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு. நான் இப்படி தான் இருப்பேன், என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ டாமினேஷன் பண்ணுறதுக்கோ இந்த வேர்ல்டில் யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. நான் சம்பாதிக்கிறேன், நான் ஹாப்பியாக இருக்கேன், என் லைஃப்பை நான் அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுவேன், நானுங்கிறது இப்படி தான். ஓகே. என்ன ஸோ இவரை யாருக்கும் கொஸ்டின் கேட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவர் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே. பட் நீங்களும் வந்து செல்ஃப் லோ பண்ணது மேபி ஒரு சிலவங்க செல்ஃப் லோ பண்ணியிருக்கலாம். ஓகே. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்களும் ஆக்சுவலி செல்ஃப் லோ பண்ணதை இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுக்காக ஆக்சுவலி வெயிட் பண்ணுறீங்க. அவைலபிளாக இருக்கிற எந்த ஒரு பொருளுக்கு மேலேயுமே ஒரு அட்ராக்ஷன் இருக்காது. ஓகே. கிட்டாத ஒரு பொருளுக்கு மேலே தான் அப்போஸ் இருக்கிற பர்சனுக்கு அட்ராக்ஷன் வருமே தவிர நமக்காக அது இருக்குது, அது நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்காது, உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணவும் தோணாது. ஸோ தயவு செஞ்சு இந்த வைப்ரேஷனில் இருக்காதுங்க. தயவு செஞ்சு செல்ஃப் லோ பண்ணுங்கள், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நமக்கு நம்ம தான் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகுறாங்க. எப்போ போவாங்கன்னு யாருக்குமே வருவாங்க, எப்போ போவாங்க சொல்ல முடியாது. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா கடைசி வரைக்கும் நீ ஏன் கூட தான் இருக்கணும், நீ எனக்காக பிறந்தவன், நீ இல்லைங்க என் லைஃப் இல்லை அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. நீ ஏன் கூட தான் லைஃப் லாங் இருக்கணும். அது இந்த வேர்டில் நம்ம அதை யாருமே வந்து நம்ம புஷ் பண்ணி நம்மக்கிட்ட வைக்க முடியுது. ஏன் நம்ம ஒரு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது ஃப்யூச்சரில், அந்த குழந்தைங்க கூட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க லைஃப்பை அமைச்சுப்பாங்க. ஸோ நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நீ எனக்கானவன், கடைசி வரைக்கும் நீ எனக்கு தான் சொந்தம் சொல்கிறதுக்கு இந்த வேர்ல்டில் நமக்கு யாருக்குமே ரைட்ஸ். நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம். எப்போவுமே நம்ம மட்டும்தான் நமக்கு இம்பார்ட்டன்ட், நம்ம தான் கடைசி வரைக்கும் நமக்கு நிரந்தரம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், அவங்க இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பேன்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே ஒருத்தவங்க நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் கொடுக்கலாம், 2 நாள் ஹாப்பினஸ் கொடுக்கலாம், இல்லைங்க அவங்க ஹாப்பியாக இருக்கும்போது நமக்கு அந்த ஹாப்பியை நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. தென் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க அப்புறம் நமக்கும் அதே ஸ்ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் உங்களுக்கு ஹாப்பியாக ஷேர் பண்ணும்போது நீங்கள் ஹாப்பி. ஓகே. தென் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு பெயினை கொடுக்கும்ல. ஸோ ஒரு பர்சன் தான் எனக்கு வந்து ஹாப்பினஸ், எனக்கு ஒரு பர்சனாக எனக்கு ஒரு சந்தோஷம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் மைண்டை மாற்றிக்கோங்க.
யார் இந்த உலகத்தில் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே. தென் இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு ஹாப்பினஸோட ஸ்டக் ஆகி நிற்காதுங்க. அது வேறு ஒன்று தான் நீங்கள் ஸ்டக் ஆகி நிற்கிறனால உங்களோட எனர்ஜி லெவல் இங்கே டவுன் ஆகுது. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தான் பெயின் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு இலூஷன் ஆகாது, ஆக்சுவலி ஒரு இலூஷன் ஆகும். ஏன்னா எதுக்கோ இருக்கேன், எதுக்கோ பிறந்தேன், ஏதோ ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், அவங்க இல்லைங்க எனக்கு லைஃப் இல்லைன்னு சொல்கிறேங்கிறது ஒரு இலூஷன், ஒரு மாயை நம்ம சொல்கிறோம். அந்த மாயைக்குள்ளே மாட்டிட்டு ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. அதுலேருந்து வெளியே வாங்க. நம்ம இந்த உலகத்தில் லைக் பண்ணுறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே. நம்ம ஓகே. நம்மளை சுற்றி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சில ஆக்சுவலி ஹீலிங்லாம் வரக்கூடிய ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பர்சன்ஸ் ஹீலிங் வருவாங்க, நிறைய கஸ்டமர்ஸ். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப படிச்சிருப்பாங்க, ஒரு ஹை பொசிஷனில் இருப்பாங்க. போய்ட்டு பார்த்தீங்கன்னா லவ்னு சொல்லும்போது ஒரே ஒரு பர்சன்கிட்ட போய் ஸ்டக் ஆகி நிற்பாங்க. ஓகே. தயவு செஞ்சு அதை அப்படி பண்ணாதுங்க. ஏன் அப்படின்னா சிலவங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா லைஃப்பில் ஒரு கோல் வச்சுக்கோங்க. நம்மனால 4 பேர் நல்லா இருக்கணும். இப்போ நீங்கள் லவ்வுன்னு சொல்லும்போது உங்களால் ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் ஹாப்பியாக இருப்பாங்க. இதே நம்ம ஒரு கோல் செட் பண்ணி நம்ம எத்தனையோ ஆன்மாக்களை நம்ம வாழ வைக்கலாம். எத்தனையோ பேர் ஒரு வேளை ஃபுட்டு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஓகே. போய் ஒரு லவ்வில் ஸ்டக் ஆகி உங்கள் லைஃப்பை தொலைக்காதுங்க. ஏதோ நம்ம வந்துட்டோம், நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்லதை பண்ணிவிட்டு நம்ம போகக்கூடிய ஒரு வழியை பாருங்கள். ஓகே. உங்களை நீங்கள் சேஞ்ச் ஆக்கிக்கோங்க, உங்களை நீங்கள் பிஸியாக மாற்றிக்கோங்க, மைண்டை டைவர்ட் பண்ணுங்கள், உங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே வந்து கிடைக்காத ஒரு பொருள் மேலே தான் மனுஷனுக்கு அட்ராக்ஷன் இருக்குமே தவிர கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்காது. அப்படி ஒரு பொருள் எப்போவுமே நமக்காக அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதுக்கான வேல்யூவும் இருக்காது. ஸோ உங்களுக்கான ஒரு வேல்யூவை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. தென் இவரோட எனர்ஜி என்ன அப்படி கேட்டிங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட எனர்ஜி என்ன அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பட்ட கண்ணீரோட ஒரு பலமாக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் பட்ட பெயினோட ஒரு பலமாக இருக்கலாம். கரண்ட்லி இவர் பார்த்தீங்க அப்படின்னா கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க. கர்மா எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி அது ஃபார் எக்ஸாம்பிள் அது யூனிவர்ஸுக்கு தெரியும் யாரை எங்கே பிடிக்கணும், யாரை எங்கே தட்டணும், மனுஷனுக்கு தெரியாது, யூனிவர்ஸுக்கு தெரியும்ல. அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு எங்கே தட்டினா இவங்க திருந்துவாங்க, அது யூனிவர்ஸுக்கு மனசிலாயிட்டு ஒன்று. கரண்ட்லி இவர் கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கெரியர் ப்ளாக்கேஜ், ஃபினான்ஷியல் ப்ளாக்கேஜாக இருக்கலாம். ஓகே. கெரியர் வைஸ் இவங்க வந்து ஒரு கெரியர் வைஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் வைஸாக இருக்கட்டும், மணி வைஸாக இருக்கட்டும், கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிவர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஒரு பர்சனை வேறு எதில் கொண்டு வந்து விட்டால் இவன் திருந்த மாட்டான். ஸோ இதில் பிடிச்சா மட்டும்தான் பிடிக்க முடியாது, யூனிவர்ஸுக்கு தெரிஞ்சிருக்குது. ஷோராக இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மா ஃபேஸ் பண்ணாங்க. இவர் கெரியரில் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே. இல்லைங்க இவர் கெரியரில் ஏதாவது என்ன சொல்கிறது, ஒரு அபுண்டன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். டோட்லி கெரியர் ப்ளாக்கேஜ், ஒரு ஃபினான்ஷியல் ப்ளாக்கேஜ் நம்ம சொல்லலாம். ஆள் பயங்கர சேட் ஆகும். ஓகே. ஸோ இவருக்கு மனசில் ஆகுது நம்ம எப்போவுமே டவுட்டில் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி லைஃப்பில் சக்ஸஸ் இம்பார்ட்டன்ட். எனக்கு எப்போவுமே சக்ஸஸ், நான் எப்போவுமே க்ரோ ஆகிட்டே இருக்கணும், எனக்கு சக்ஸஸ் தான் உலகம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம லைஃப்பில் நமக்கு கண்டினியூஸாக சக்ஸஸ் இல்லாமல் போயிடுச்சு. மேபி இவர் கூட நீங்கள் கனெக்டாக இருக்கிற வரைக்கும் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகும், இவரோட யூஸ்ஃபுல் ஃபுல்மெண்ட் ஆகும் நீங்கள். ஓகே. பட் இவர் உங்களை மைண்ட் பண்ணிட்டு இல்லை. ஓகே. பட் இப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா, எனக்கு ஏன் லைஃப்பில் சக்ஸஸ் இல்லாமல் போயிடுச்சு, ஏன் எனக்கு கெரியரில் ஒரு சக்ஸஸ் இல்லை, ஏன் எனக்கு ஃபினான்ஷியலி எனக்கு ஒரு ப்ளாக்கேஜ் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி என் லைஃப்பில் இல்லையே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வரதுக்கான ரீசன் அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இந்த உலகத்தில். ஓகே. பட் இவருக்கு ஒரு விஷயம் மனசிலாகிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம கர்மா ஃபேஸ் பண்ணுறோம். ஓகே. நம்ம ஏதோ ஒரு பர்சனுக்கு நம்ம துரோகம் பண்ணோம், அந்த ஒரு துரோகத்துக்கான ஒரு பெயினை நம்ம அனுபவிக்கிறோம்னு இவருக்கு அது மனசிலாகிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர சேட் ஆகும். ஓகே. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸும் கூட. ஓகே. இவர் ஆக்சுவலி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா இவருக்கு ஆக்சுவலி என்னதான் இவர் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் உங்கள் கூட ஹைலி அட்ராக்டட் ஆகும். அதான் நான் சொன்னேன்ல, 2 ஆஃப் கப்ஸாக நமக்கு இங்கே வந்திருக்கு. சேம் எனர்ஜி உள்ள ஒரு 2 கேரக்டர் ஆகும். பட் என்னென்னா இவர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஓகே. ஓகே. ஸோ இவங்களை பொறுத்த மட்டும் ஒரு பர்சனுக்கிட்ட போய் ஆமாம் நானும் உன்னை வந்து ஸ்நேகிக்கிறேன், நீ இல்லைங்க எனக்கு லைஃப் இல்லை, நானும் உன்னை ஆத்மார்த்தமல்லோ, இதெல்லாம் ஆக்சுவலி இவங்களுக்கு செட் ஆகாத ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. இவங்களுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆக்சுவலி இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சக்ஸஸ், லைஃப்பில் சக்ஸஸ் தான் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், அபுண்டன்ஸ். ஓகே.
இது ஒரு பர்சன் கிட்ட போய் நான் ஸ்டக் ஆகி நிற்கிறேன், நீங்கள் எனக்கு லைஃப்பில் இதெல்லாம் ஆக்சுவலி இவங்களுக்கு செட் ஆகாத ஒரு விஷயமாகும். அதனால தான் இவர் ஒரு ஹஸ்பண்டன்ஸ் மூடுக்கு வந்துட்டு இல்லை. பட் கரண்ட் இவர் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கும் மனசிலாயிட்டு உண்டு. இவருக்கு 9 ஆஃப் கப்ஸ் ஆகும். ஓகே, மேபி அது யூனிவர்ஸ் மனசிலாக்கி கொடுத்த விஷயங்களாக இருக்கலாம். இல்லைங்க இல்லை இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் மனசிலாயிட்டு உண்டு. ஏன்னா ஆக்சுவலி இவருக்கு மனசிலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு கண்ணுக்கு முன்னே என்ன ஒரு வைரம் இருக்கலாம், கோடி இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இவருக்கு இவர் அதில் ஒரு சந்தோஷமோ அதில் ஒரு ஹாப்பினஸோ இப்போ இவருக்கு இல்லை ஆக்சுவலி. ஓகே, இவருக்கு இப்போ நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்க. ஆக்சுவலி ஒரு பர்சன் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வைரம், மாணிக்கம் எல்லாமே இருக்குது. பட் இவரோட ஃபோகஸ்ங்கிறது கரண்ட் சுச்சுவேஷன் அங்கே இல்லை. இவர் இங்கேயே திருப்பி பார்க்குறாங்க. அப்போ இவரோட ஃபோகஸ்ங்கிறது கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் மாதிரி ஆகும். ஓகே, இவருக்கு மனசிலாயிட்டு உண்டு. ஆத்மார்த்தமாக லவ் பண்ண ஒரு பர்சனை நான் வந்து இந்த இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போட்டு நான் மைண்ட் கேம் கிடச்சிட்டு அவங்க ஃபீலிங்ஸ் கூட எமோஷனலாக விளையாடிட்டு உண்டு. என்னால் அந்த ஒரு பர்சன் பயங்கரமாக பெயின் அனுபவிச்சுட்டு உண்டு. ஸோ அதுக்கான ஒரு கர்மாவை தான் கரண்ட் சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணுறேன். அதனால தான் எனக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு கெரியர் வைஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் வைஸாக இருக்கட்டும், எனக்கு ஒரு சக்ஸஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னு வரைக்கும் மனசில் ஆகிட்டு. மேபி நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் என்ன இவர் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறார். இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. மேபி அது யூனிவர்ஸாகவே மனசிலாக்கி கொடுத்த ஒரு விஷயமா இருக்கலாம். என்னோடய லைஃப்பில் விஷுவல் ஃபுல்மெங்கிறது தான் என்னோடய லைஃப்பில் சந்தோஷங்கிறது அந்த ஒரு போர்ஷன் ஆகும். அவங்க இருக்கும்போது என் லைஃப்பில் சக்ஸஸ் எல்லாமே எனக்கு வந்துச்சு. பட் அவங்க இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு சக்ஸஸ் இல்லைன்னு இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு. ஸோ அதனால் இவர் ஹோல்டு பண்ணி இவர் பிடிக்கிறார் அவங்கள. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் ஹைடிங் ஆகும். இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் ஹைடிங் ஆகும். ஆக்சுவலி இவருக்கு லோன்லினஸ்ஸாக ஃபீல் ஆகுது. 9 ஆஃப் கப்ஸ். என் லைஃப்பில் எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் இருந்தும் எனக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல். ஓகே, ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல். நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, எல்லாம் இருந்து எனக்கு ஒரு லோன்லினஸ் எனக்கு ஃபீல் ஆகுது. இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, உங்களோட சைலண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இல்லாத ஒரு சைலண்டானது தான் இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. நீங்கள் இல்லாதனால தான் இவருக்கு ஒரு லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இல்லைன்னு இவருக்கு ஃபீல் ஆகுது. பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன், நான் எதுக்கு. பட் என்ன இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு இவருக்கு ஆக்சுவலி ஒரு குற்ற உணர்ச்சி ஆகும். ஏன்னா இவருக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் பண்ண விஷயங்கள் ஒரு இன்ஜஸ்டிஸான விஷயங்களாகும். நான் என்னேன்னு இனி அவங்க கண்ணுக்கு முன்னாடி போய் நிற்பேன், என்னேன்னு நான் போய் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இப்போ ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உண்டு. ஸோ அது உங்களுக்கு பயங்கர ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துருக்கலாம், ஒரு பயங்கர ஒரு பெயினை கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயங்கிறது இவருக்கு அந்த ஒரு போஸ்டருக்கு முன்னாடியே நான் ஒரு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உண்டுல்ல, அது அவங்களுக்கு எவ்வளோ ஹாட் ஆகிருக்கும். நான் இனி என்னன்னு அவங்க முன்னாடி போய் நிற்பேன். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயமாகும். பட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீகன்சிலேஷன் வேணும். அது 2 பேரோட உங்களோட ஆசை மட்டும் கிடையாது, இவரோட ஆசையும் தான். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு கர்மாவோட எண்டிங்கில் இவருக்கு மனசிலாயிட்டு உண்டு. அது இவருக்குமே கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு தாட் உண்டு. ரீகன்சிலேஷன் பாசிபிளாக, ஒரு ரீயூனியன் பாசிபிள் ஆகணும். இவர் எதுக்காக உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க, இது சில விஷயங்கள் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், சில விஷயங்களை சொல்லி மனசிலாக்கணும், சில விஷயங்களை ஷேர் பண்ணணும். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இவரை பேக்கில் பிடிச்சி இழுக்குது நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சில ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு தாட் இவருக்கு வரக்கூடிய ஒரு டைமில் இவர் ஃபாஸ்ட்டில் பண்ண விஷயங்கள், இவர் உங்களை ஹர்ட் ஆக்கின விஷயங்கள் இவரோட மைண்டில் வந்து அது ஒரு ஒரு பிளாக்கேஜ் மாதிரி நம்ம சொல்லலாம். இவர் ஆக்ஷன் எடுக்க விடாமல் தடுக்குது நம்ம சொல்லலாம். ஓகே, பட் என்ன கரண்ட் இவர் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு இவர் ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு இவருக்கு சில விஷயங்கள் யூனிவர்ஸ் மனசிலாக்கி கொடுத்துட்டு எஸ் இங்கே ஆக்சுவலி சில மனுஷங்க இருப்பாங்க. நம்ம லைஃப்புங்கிறது அது நம்மளோட கண்ட்ரோலாக இருக்குன்னு நினைக்கிறோம். பட் அது முட்டாள்தனமான ஒரு விஷயமாகும். நம்ம லைஃப்புங்கிறது நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது, அது யூனிவர்ஸோட கண்ட்ரோலாக இருக்குது. இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் தான் நமக்கு நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம லைஃப்பில் எல்லாமே நம்மளோட ஆசைப்படுத்தி நடந்துகிட்ருக்கு. அப்படி கிடையாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் ஒரு சில பர்சன்ஸ் கடந்து வராங்க. எதுக்கு வராங்கன்னு தெரியாது, எங்கேருந்து வராங்கன்னு தெரியாது, எதுக்கு மீட் பண்ணணும்னு கூட நமக்கு தெரியாது. ஓகே, எல்லாமே அது யூனிவர்ஸ் ஒரு பிளஸ்ஸிங்கில் நடக்கிற ஒரு விஷயமாகும். அப்போ இவர் இப்போ கரண்ட்லி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு பீஸ் இல்லை, கரண்ட் சுச்சுவேஷனில் பீஸ் இல்லை. இவருக்கு
இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு மனுஷன் தொடர்ந்து கஷ்டம்னு ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது தான் அவனுக்கு சில ரியலைசேஷன் வரும். நம்ம லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோமே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோமே, அடித்து பொடிச்சு நம்ம என்ஜாய் பண்ணோமே, இப்போ கரண்ட்லி ஏன் நம்ம லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஏன் நமக்கு தொடர்ந்து ஃபெயிலியர் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, அந்த ஒரு லோ வைப்ரேஷனில் வரக்கூடிய ஒரு டைமில் தான் மனசில் ஆகும், எஸ் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ சில தப்புகள் நான் பண்ணியிருக்கேன், அதுக்கான ஒரு கர்மாவை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒரு மனசில் ஆகலை. அதை கர்மாவை அனுபவிக்கிற ஒரு டைமில் தான் யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஓகே, கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. மனுஷனோட பார்வை நம்ம தப்பிச்சு ஓடிடலாம், கடவுளோட பார்வை நம்ம தப்பிக்கவே முடியாது. ஸோ நம்ம தப்பு பண்ணோம், அதுக்காக ஒரு தண்டனை அனுபவிக்கிறோன்னு ஒரு அதுக்காக ஒரு தண்டனை யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு விஷயம் வரும்போது தான் நமக்கு யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஓகே, கரண்ட்லி இவரும் அந்த யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிட்டு ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு எஸ் நான் தப்பு பண்ணியிருக்கேன், எஸ் என் மேலே மிஸ்டேக் இருக்குது, எஸ் நான் ஒரு பர்சனை ஹர்ட் ஆகியிருக்கேன், நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். இவர் ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு இவர் வந்துட்டு தென் நம்ம லைஃப்பில் மேபி இவர் ஸ்டார்டிங்கில் அவங்கள ஒரு ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு உங்களை ஏற்றுக்காத ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கலாம். பட் நவ் இவர் ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு எஸ் என் லைஃப்பில் யூனிவர்ஸ் எனக்கான ஒரு கிஃப்ட்டை கொடுத்தாங்க, பட் அதை ஒரு டைமில் நான் இக்னோர் பண்ணிட்டேன், இல்லை நான் அவாய்ட் பண்ணிட்டேன், இல்லைங்க அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம போயிட்டேன். பட் அந்த ஒரு பர்சனாக என் லைஃப்பில் சக்ஸஸ்ங்கிறது எனக்கு அது ஸ்டார்டிங்கில் மனசில் ஆகலை, பட் எனக்கு இந்த செப்பரேஷனில் மனசில் ஆகிட்டோம். மேபி யூனிவர்ஸ் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பட்ட பெயினுக்காக இருக்கட்டும், கண்ணீருக்காக இருக்கட்டும், அது யூனிவர்ஸ் ஒரு போஸ்ட்டுக்கு மனசிலாக்கி கொடுத்துட்டு உன்னோட லைஃப்பில் சந்தோஷங்கிறது அந்த பர்சன் ஆகும். ஓகே, இவங்க இருக்கும்போது உனக்கு லைஃப்பில் அபண்டன்ஸ் சக்ஸஸ் எல்லாமே உனக்கு இருக்கும். இவங்க இல்லை அப்படின்னா நீ எப்போவுமே ஒத்தைக்கு தான். ஓகே, அப்படின்னு ஒரு விஷயம் இவருக்கு மனசில் ஆகிட்டு பட் எல்லாம் ஹைடிங் ஆகும். ஏன் ஹைடிங் அப்படின்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு சில கிளாரிட்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவர் பவுண்ட்ரி உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த பவுண்ட்ரி எடுத்து மாற்றணும்னு நினைக்கிறாங்க. பட் இவர் ஃபாஸ்ட்டில் பண்ணி போன விஷயங்களை ஸ்டக் ஆகிட்டு ஓகே, ஏன்னா அவருக்கு தெரியும்ல நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ இன்ஜஸ்டிஸாக நான் பிஹேவ் பண்ணியிருக்கேன்னு இவருக்கு தெரியும்ல, பண்ணவங்களுக்கு தெரியும்ல இன்ஜஸ்டிஸாக நான் பிஹேவ் பண்ணியிருக்கேன்னு இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும்ல. பட் கம்யூனிகேஷன் பண்ணணும். மேபி யாராவது இதில் செல்ஃப் லோ பண்ணுறீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். 8 ஹவர்ஸ்லேயோ 8 டேஸ்லையோ 8 வீக்ஸ்லேயோ இவர்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஏன்னா இவர் சில விஷயங்களை ஷேர் பண்ணணும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். இவரோட இந்த செப்பரேஷனில் இந்த ஒரு நோக்கான சுச்சுவேஷனில் நீங்கள் இல்லாத ஒரு டைமில் இவர் எந்த மாதிரி பெயின் அனுபவிச்சார், இவருக்கு எப்படி சில ரியலைசேஷன் வந்துச்சு, சில விஷயங்களை ஷேர் பண்ணணும். இவரோட தாட்ஸ் அதுதான். ஆக்சுவலி இப்போ சக்ஸஸ் என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பினஸ் வேணும், ஒரு சக்ஸஸ் வேணும், ஒரு செலிப்ரேஷன் வேணும் நீங்கள் நினைக்கிறீங்களா, அதே மாதிரி இந்த ஒரு போஸ்டோட மைண்ட்லேயே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரீகன்சிலேஷன் வேணும், ரீயூனியல் வேணும். ஏன்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இவர் ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறார். பட் என்ன அப்படின்னா கரண்ட்லி இவர் பண்ணி போன விஷயங்கள் கர்மாவாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். தயவு செஞ்சு சேசிங்கில் போக வேண்டாம், கால் பண்ணி மெசேஜ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. நமக்கானது எங்கேயுமே போகாது, நமக்கானது சில டைம் லெசன் லேர்ன் பண்ண போகுமே தவிர. ஓகே, இப்போ சில பர்சன்ஸ் இருப்பாங்க என்னை விட்டுட்டு இவங்க தேர்ட் பார்ட்டி கூட போயிட்டாங்க, அது ஆக்சுவலி உங்களுக்கானதாக இருந்துச்சு அப்படின்னா அது ஷோராக அவங்கக்கிட்ட சேர்ந்துடும். அது உங்களை விட்டு போகுது அப்படின்னா அது லெசன் லேர்ன் பண்ண போகுது, பாடம் படிக்க போகுதுன்னு நினச்சிக்கோங்க. அங்கே போய் அடி வாங்க போகுதுன்னு நினச்சிக்கோங்க. அடி வாங்கி பாடெல்லாம் படிச்சுட்டு மறுபடி உங்களுக்கானதாக இருந்தாச்சுன்னா அது ஷோராக உங்ககிட்ட சேர்ந்துடும். ஓகே, பயங்கர ஒரு இப்போ வரைக்கும் மைண்டில் ஏதோ ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும் ஒரு தாட் உண்டு. பட் ஆளுக்குள்ளே வேண்டாம், மெசேஜ் இப்போ பண்ண வேண்டாம், இப்போ பண்ணுறது சரியில்லை, ஆளுக்குள்ளே ஒரு ஃபைட்டிங் ஆகும், இப்போ வேண்டாம். ஓகே, ஏன் அப்படின்னா இவருக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்களை ஸ்டக் ஆகிட்டு கரண்ட்லி. இப்போ இவரோட வைப்ரேஷன் என்னன்னா சுச்சுவேஷன் எப்படி ஹஸ்பண்டன்ஸ் மூடுக்கு இவர் வந்துட்டு உங்களை ஹஸ்பெக்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹஸ்பெக்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துட்டு இவர் பண்ண தப்பையும் ஹஸ்பெக்ட் பண்ணிட்டு பட் இப்போ என்ன அப்படின்னா இவருக்கு மனசில் ஆகிட்டு எல்லாம் தெய்வம், இங்கே நம்ம கையில் எதுவும் இல்லை, எல்லாம் தெய்வத்தோட கண்ட்ரோலாக இருக்குது, தெய்வம் நினைக்கிறது போல தான் எல்லாம் நடக்கும். இப்போ நம்ம கர்மா ஃபேஸ் பண்ணுறோம், நம்ம அதை சந்தோஷமாக நம்ம அனுபவிப்போம். ஏன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதை கட்டாயம் நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். இப்போதைக்கு இவரோட சுச்சுவேஷன் என்னென்னா இவர் கர்மாவும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஆகும். ஓகே, கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை எல்லாத்தையும் அனுபவிக்க ஐ எம் ரெடி. ஏன்னா இங்கே நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஓகே, எல்லாமே யூனிவர்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஐ எம் ரெடி. ஓகே, நான் அனுபவிக்கிறேன், கர்மாவை நான் அனுபவிக்க ரெடி, நான் அனுபவிக்கிறேன். பட் எனக்கு யூனிவர்ஸ் ஒரு டைம் வச்சுருப்பாங்க, அதில் ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும், ஆல் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போவோம்.
பட் எல்லா ப்ராப்ளமும் சரியாகணும் ஒரு ஹோப்போடு ஆள் போயிட்டுருக்காங்க. ஓகே. பட் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே. ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் ஸ்டக் ஆகிட்டு. ஸோ அதை அவங்க மறக்கணும், அதை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணுற ஒரு டைமில் சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஃபீலிங்ஸ் எமோஷன் ஷேர் பண்ணல அப்படின்னா இனி வரக்கூடிய ஒரு டைமில் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. மற்றபடி 2 பேருக்குமே சேம் ஸ்நேகம் தான். 2 ஆஃப் கப்ஸ் ஆகும். பட் ஸ்டார்டிங்கில் இவருக்கு மனசிலாகலையாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஆளோட பவர்லேயே ஈகோலி நின்றுருக்கலாம். பட் இப்போ இவருக்கு இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஒரு டைமில் இவருக்கு மனசிலாகிட்டு. எஸ் அது எனக்கான இது. ஓகே. ஸோ இது வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இனி வரக்கூடிய ஒரு டைம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் நீங்களும் லோ வைப்ரேஷனில் நிற்காதுங்க, ஹை வைப்ரேஷனில் இருங்க. ஓகே. அவங்க வரக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் பவரில் நில்லுங்க. ஓகே. லோ வைப்ரேஷனில் நிற்காதுங்க, அதே அழுக அதே கண்ணீரோடு நிற்காதுங்க. நான் ஹாப்பியாக இருக்கேன், நீ இல்லாட்டில் நான் சந்தோஷமாக வாழ பழகிக்கிட்டேன், அது ஹை வைப்ரேஷனில் இருங்க. டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம லைஃப்பில். ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு கோல் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி லைஃப்பில் ஒரு கோல் இல்லாதவங்களாக ரிலேஷன்ஷிப்பில் போய் ஸ்டக்காகி மாட்டிக்கிட்டு நிற்கிறது. நம்ம லைஃப்பில் ஒரு கோல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம திங்கிங் ப்ராசஸாக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், அந்த கோல் நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு கோல் வச்சுக்கோங்க. நம்மளால் ஒரு 4 ஆன்மா நல்லா இருக்கணும், ஒரு 4 பேர் நம்மளால் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நம்மளால் முடிஞ்ச இது தான் பண்ணணும். நம்ம எல்லாரையும் மாதிரி வந்துட்டோம், தின்னுட்டோம், செத்துட்டோம், இறந்துட்டோம், இந்த மாதிரி இருக்காமல் நம்மளால் முடிஞ்ச தக்கன்னு ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள். ஓகே. ஏதாவது ஒரு 4 பேர் படிக்க வைக்கலாம், ஒரு 4 பேருக்கு ஃபுட்டு வாங்கி கொடுக்கலாம். ஒரு கோல் வச்சுக்கோங்க. கோல் இல்லாதவங்களாகவும் வேறு டைம் இல்லை, கோல் இல்லாதவங்களாங்களும் வேலை வெட்டி இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டி ஸ்டக் ஆகி அந்த ஒரு பர்சன் தான் உலகம்னு அங்கேயே ஸ்டக் ஆகி நிற்கிறது. கோல் இருக்கிறவங்க அப்படி கிடையாது. மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு கோல்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. ஓகே. யாருக்குமே அவைலபிளாக இருக்காதுங்க. நாளைக்கு ரீயூனியன் ஆகிடுச்சு, ஒரு ரீகன்சிலேஷன் உங்களுக்குள்ளே ஆகிடுச்சு அப்படின்னா கூட அவைலபிளாக நிற்காதுங்க. ஒரு எப்போவுமே அவைலபிள் இல்லாத ஒரு பொருள் மேலே அட்ராக்ஷன் இருக்கும். உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 888 நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட். 888 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டண்டான மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே. இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட். நவம்பர் மந்த் இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த டேட்டில் அவங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இல்லைங்க ப்ரீசியஸான மூமெண்ட் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் நீங்களும் நோக்கான சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஒரு செப்பரேஷனில் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் ஒரு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகுமா, ஒரு யூனியன் பாசிபிள் ஆகுமா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகிருக்கும் அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுட்டுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸ்ட்ரெஸ், ஓகே. செலிப்ரேஷன், receptivity, playfulness, postponement, nothingness, okay. Moment to moment, fighting, okay. Aloneness, sharing, misery,
flowering. Okay. So bottom of the deck, abundance. Lovers. Queen of Cups. Seven of Cups. Justice. Ace of Swords. Seven of Pentacles. Three of Wands. Eight of Wands. Nine of Cups. Eight of Swords. Okay. Stand. Two of Cups. Okay. King of Wands. Okay. Thank you, viewers.